அரசியல்ல வரல ஆனா விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்றேன் இப்பவுமே நீங்க அஜித் சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? விஜய் சார் வந்தபோது கண்டிப்பா விஜய் சாருக்கு தான் அஜித் சாருமே சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் தான் கேள்வி வைக்கிறாங்கன்னா இப்ப முதலமைச்சரா வரதுக்கு நம்ம நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நம்ம சினிமாவில போயிட்டு மக்கள் நம்ம ஆதரிச்சாலுமே நம்ம சிஎம் ஆயிடலாம் அந்த கனவோட நிறைய பேர் வராங்க சினிமாவில. அதை பத்தி உங்க கருத்து என்ன? பாலிடிக்ஸ் வரணும்ன்றதுக்கு சினிமா பீப்புள்ஸ் தான் ஏன் வராங்க அப்படின்ற கம்பேரிசனே வேணாம். யார் வேணா வரலாம். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா டேலண்ட் இருக்கு, மக்களுக்கு எதனா செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா யார் வேணா வரணும். இவங்க தான் வரணும், பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பர்ட் பர்சனா வரணும் அப்படின்ற இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ யாருக்கு வேணா இப்போ என்ன மாதிரி நல்லா படிச்சவங்க நல்லா மக்களுக்காக பண்ணி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரலாம். ஸோ இவங்க தான் வரணும், சினிமாக்காரவங்க வந்தால் ஏன் சினிமாக்காரவங்க வராங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சினிமாக்காரவங்க வந்தாலுமே அவங்க அவங்களோட ஒரு பதவியை விட்டுட்டு தான் வராங்க. இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, அவருக்குமே 100 கோடி சம்பளம் 120 கோடி சம்பளம் அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு அவங்களோட பர்சனல் லைஃப் எல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக எவ்வளவோ உழைக்கிறதுக்காக சரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஏன் அவங்க சினிமா பர்சன் நினைக்கணும் எனக்கு புரியல. இப்போ சொல்லணும் பார்த்தீங்கன்னா அதிமுகல ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் சாரும் அவங்க கூட தான் ஒரு சினிமா பர்சன். ஏன் அவங்கள பார்த்து நீங்க கார்னர் பண்ணி அவங்களும் ஒரு சினிமா பர்சன் ஏன் வந்திருக்காங்கன்னு கேள்வி கேட்கல. வந்த உடனே கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிட்டு அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ விஜய் சாருக்கு ஒரு இனிஷியலா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாருங்களேன். ஸோ அவங்க எப்படிதான் பண்றாங்க, அவங்களோட இது எப்படி, அவர் ஒன்ஸ் வரட்டும், வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு மக்கள் அக்செப்ட் பண்ணா ஓட் போடுங்க, அக்செப்ட் பண்ணனா ஓட் போடாதீங்க. தட்ஸ் இட், சிம்பிள். இல்ல திமுகலே உதயநிதி இருக்காரு, துணை முதலமைச்சர் இருக்காரு. அவரே சினிமாவில இருந்துதான் பார்த்தனாக்கா அங்க துணை முதலமைச்சரா வந்திருக்காரு. ஆனா அவங்க மேல எந்த விமர்சனம் பார்த்தனா யாரும் வைக்க மாட்டாங்க, விஜய் மேல வைக்கிறாங்க. என்ன காரணம்? திமுக வந்திருக்காங்கன்னா அவங்களோட என்டையர் ஃபேமிலியுமே டிஎம்கே, அவங்களோட எல்லாமே கருணாநிதி சார், முக ஸ்டாலின் சார் எல்லாமே உதயநிதி மேல கார்னர் பண்ணணும்னு இல்லை. இப்போ விஜய் சாருக்கு அந்த பாலிடிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் ஃபேமிலி தான். அப்படி வரப்போ வேணா அந்த கார்னர் அந்த இது இருக்கும் தவிர மற்றபடி அது வேற எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பா விஜய் சார் வந்தா பாலிடிக்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே எது இருந்தாலுமே மக்கள் தாங்க. மக்கள் யாருக்கு ஓட் போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போடலாம். விஜய் சார் பிடிக்கிறவங்க விஜய் சார் போடலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி பீப்புள் ரைட்ஸ். நோ அவங்க கூட்டணி இல்லை சார். நான் சொல்லி எதுவும் யூஸ் இல்லை. அவர் கூட்டணியே தேவையில்லை ஃப்ராங்கா சொல்லணும். அவர் தனியா வந்தாலே அவர் சக்சஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவர் ஜாயின் பண்ணி அவர் இது பண்ணலாம். யாரு வந்தா நல்லா இருக்கும் அவரோட கூட்டணியில? விஜய் கூட்டணியில வந்தா அவருக்கு அரசியல்வாதிங்க எதுவும் சொல்ல முடியல. எல்லாமே அவங்கவுங்க கட்சி தான் பார்ப்பாங்க இல்லையா? மேபி ஒரு சினிமாக்காரவங்களே இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்தாலுமே அவரு சக்சஸ் ஆகலாம். தல அர்ஜித்தோட ட்ராக்கே வேற மாதிரி போகுது, அவர் கண்டிப்பா வரமாட்டான்னு நினைக்கிறேன். மேபி கார் ரேஸ் அந்த மாதிரி போனா அவர் வர சான்ஸ் இருக்கு. இப்பவுமே நீங்க அஜித் சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் நினைக்கிறீங்களா? விஜய் சார் வந்தபோது கண்டிப்பா விஜய் சாருக்கு தான் அஜித் சாருமே சப்போர்ட் பண்ணுவாருங்க. வெளிப்படையா அதெல்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் விஜய் ஃபேன் அஜித் ஃபேன்ன்றதுனால விஜய்க்கு அஜித் சப்போர்ட் பண்ண மாட்டாரு இல்லைல்ல. ஸோ அவரு அஜித் சாருக்கு தெரியும் அவர் யாரோட சப்போர்ட்டுன்னு. ஸோ அதுதான்.